ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பேக் ட்ராக்கிங் என் குயின் ப்ராப்ளம். ஸோ அப்படின்னா என்னன்ற ஒரு இன்ட்ரொடக்ஷனை முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, பேக் ட்ராக்கிங் ஒர்க் பை ரிகல்சிவ்லி எக்ஸ்ப்ளோரிங் ஆல் பாசிபிள் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். அதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு என்னென்ன எல்லா பாசிபிள் சொல்யூஷனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அது ஆல் பாசிபிள் சொல்யூஷனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் த்ரூ பேக் ட்ராக்கிங் வச்சுக்கிட்டு. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இட் ஸ்டார்ட்ஸ் பை சூஸிங் அன் இனிஷியல் சொல்யூஷன். இனிஷியலாக அதுக்குன்னு ஒரு பேட்டர்னை வச்சுக்கிட்டு அண்ட் தென் இட் எக்ஸ்ப்ளோர் ஆல் த பாசிபிள் எக்ஸ்டென்ஷன். அந்த ஒரு பிளேஸ்லேருந்து இதை தாண்டி என்னென்ன பாசிபிள் எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும். நெக்ஸ்ட்டு, இஃப் அன் எக்ஸ்டென்ஷன் லீட்ஸ் டு அ சொல்யூஷன் த அல்காரிதம் ரிட்டர்ன்ஸ் த சொல்யூஷன். இப்போது அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்குல, அதாவது இப்போ ஒரு பேரண்ட் நோட்லேருந்து சைல்டு நோடுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்குன்னா ஒரு சொல்யூஷன் அது கிடச்சி அந்த அல்காரிதம்க்கு கிடச்ச உடனே அது ரிட்டர்ன் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு, if an extension does not leads to a solution the algorithm backtrack. ஒருவேளை இப்போது எனக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல, நான் போகிற பார்த்தே எனக்கு தப்பாக இருக்க மாதிரி தோணுதுன்னா நான் அதுலேருந்து அப்படியே பேக் ட்ராக் எடுத்துக்கலாம். ஸோ இது இப்படி நமக்கு ஒரு பாசிபிள் இது இருக்குது. டு ப்ரிவெண்ட் த சொல்யூஷன் அண்டு ட்ரைட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ அந்த ரூட் தப்பாக இருக்குன்னா நான் பேக் ட்ராக் எடுத்துக்கலாம். அப்போ நான் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் என்னோடய சொல்யூஷனை. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம எக்ஸ்டென்ஷன் ட்ரை பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் பேக் ட்ராக்கிங் என் குயின் ப்ராப்ளம். இதில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது 4 குயின்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஒரு செஸ் போர்டில் 4 குயின்ஸை ப்ளேஸ் பண்ணணும். ஆனால் அந்த 4 குயின்ஸ்க்கும் எதுவும் ஆகக்கூடாது. அதாவது நார்மலாக நம்ம செஸ் விளையாடுற மாதிரி தான். இப்போது ஒரு இனிஷியலாக இப்போ 4x4 அதாவது 16 பாக்ஸஸ் இருக்க மாதிரி ஒரு போர்டு எடுத்துப்போம். இல்லை நம்ம 4 குயின்ஸை ப்ளேஸ் பண்ணணும். 4 குயின்ஸுமே நார்மலாக செஸ்ஸில் என்ன ரூல்ஸோ அதே தான். இப்போ செஸ்ஸில் என்ன ரூல்ஸ்னால், நான் இங்கே குயினை ப்ளேஸ் பண்ணுறேன்னா குயின் எங்கே போகலாம், இதோட ஹரிசாண்டலாக போடலாம், இல்லைனா வெர்டிக்கலாக போகலாம். ஸோ அதை தாண்டி இப்படி போகலான்னா சைடில், அதாவது டைக்னலாக அந்த குயின் போய்க்கலாம். இப்போ நான் குயின் இங்கே வச்சுருக்கேன்னா அந்த குயின் இங்கே போகலாம், இங்கே போகலாம். அதான் ஹரிசாண்டலாக போகலாம், வெர்டிக்கலாக போகலாம், டைக்னலாக போகலாம். இந்த 3 ரூல்ஸ் தானே குயினுக்கு. அதே ப்ராசஸ், அதே ரூல்ஸ் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற குயினுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 4 குயினை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அந்த 4 குயின்ஸும் எப்படி ப்ளேஸ் பண்ணலாம்? முதல்ல நான் குயினை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன்னா இந்த குயினோட பவர் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். ஸோ அது ஹரிசாண்டல் ப்ளஸ் வெர்டிக்கல் ப்ளஸ் டைக்னல், இந்த 3 இதுலேயும் அந்த குயினுக்கான பவர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த குயினை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு குயின் 1 தானே ப்ளேஸ் பண்ணுவோம். குயின் 2 இப்போ ப்ளேஸ் பண்ணுவோம். குயின் 2 நான் சப்போஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னா குயின் 1க்கான பவர்ஸ் இங்கே இருக்கும். அது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ப்ளஸ் டைக்னல் இருக்கும். இந்த குயின் 2க்கான பவர் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ப்ளஸ் டைக்னல் இங்கேயும் வரும். ஸோ இப்போது இந்த குயின் டிஸ்டர்ப் பண்ணல, எதுவுமே கிறிஸ் கிராஸ் ஆகலை. ஸோ இது ஓகேவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தோன்னா இந்த குயின் அதாவது குயின் 2 நம்ம இங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும். இல்லை மேபி நான் வேறு இடம் கூட ஆல்டரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே, அதாவது குயின் 2 இங்கே வைக்கிறேன் அப்படின்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டைக்னல், ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டைக்னல். ஸோ இங்கே எதுவும் ஆகலை. ஸோ இப்படி நான் குயின் 2 ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ குயின் 3 ப்ளேஸ் பண்ணும்போது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டைக்னல் எதுவும் இல்லை. குயின் 2க்கு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டைக்னல் எதுவும் இல்லை. இதுக்கும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டைக்னல். ஆனால் இந்த இடத்துல நான் இப்போ குயின் 4 ப்ளேஸ் பண்ணணும். அப்போ குயின் 4 நான் எங்கே ப்ளேஸ் பண்ண முடியும்? எனக்கு எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண, ஸோ இங்கேயும் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டைக்னல், ஹரிசாண்டல் வெர்டிக்கல். ஸோ எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நமக்கு ஒரு இடமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம பேக் ட்ராக் எடுக்கணும். இங்கேருந்து இங்கே போகணும். ஸோ இப்படி இந்த மாதிரி ரூட்டில் நம்ம போனால் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது சொல்யூஷனை. ஸோ பேக் ட்ராக் எடுத்துகிட்டு நம்ம குயின் 1 வேறு இடத்துல வச்சு பார்ப்போம். இப்போ குயின் 1 நான் இங்கே வைக்கிறேன். அப்போ குயின் 1க்கான பவர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், டைக்னலாக இருக்கும், ஹரிசாண்டல் ப்ளஸ் வெர்டிக்கலாகவும் இருக்கும். ஸோ குயின் 1 இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு குயின் 2 ப்ளேஸ் பண்ணணும். குயின் 2 நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். குயின் 2, ஸோ ஹரிசாண்டல் வெர்டிக்கல், இதோட ஹரிசாண்டல் வெர்டிக்கல், இதோட டைக்னல். ஸோ இங்கேயே எதுவும் டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ குயின் 2 இங்கே இருக்கிறது ஓகே. குயின் 3 ப்ளேஸ் பண்ணுவோம். குயின் 3
எனக்கு வந்து குயின் 3யை இங்கே ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஹாரிசாண்டல் வெர்டிக்கல், ஹாரிசாண்டல் வெர்டிக்கல், டயக்னல், டயக்னல், டயக்னல். ஸோ இங்கே எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இங்கே எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதாவது பாருங்கள், இங்கே இங்கே இங்கே. ஸோ ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் முடிஞ்சிடுச்சு. டயக்னலும் செக் பண்ணிட்டோம். டயக்னலும் குயின் 1க்கு ப்ராப்ளம் இல்லை. குயின் 2 ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் டயக்னல். ஓகே, குயின் 2க்கும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். அதாவது நமக்கு 3 சான்ஸ் இருக்குது குயின் 3யை வைக்க. ஸோ இங்கே வச்சுருக்கோம். குயின் 3 வச்சா ஹாரிசாண்டல் ஓகே, வெர்டிக்கல் ஓகே, ஓகே முடிஞ்சிடுச்சு. ஸோ நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளேஸ் இருக்குது. நம்ம இங்கே குயின் 4ரை ப்ளேஸ் பண்ணுவோம். குயின் 4ரை ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளால் இந்த பவருக்கு, அதாவது ஒரு குயினோட பவர் என்ன, ஹாரிசாண்டலாக போகலாம், வெர்டிக்கலாக போகலாம், டயக்னலாக போகலாம். இந்த 3 கண்டிஷனையும் வச்சு இந்த 16 பாக்ஸஸ்க்குள்ளே நம்மளால் 4 குயின்ஸையும் ப்ளேஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் பேக் ட்ராக்கிங் n குயின் ப்ராப்ளம். இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். தேங்க்யூ.